அடியாரே, சீக்கிரமாய் ஜோசியரையும் கல்தேயரையும் குறி சொல்லுகிறவரிடம் உள்ளே அழைத்து வாருங்கள். இந்த எழுத்தை வாசித்து இதன் அர்த்தத்தை எனக்கு வெளிப்படுத்துகிறவன் எவனோ அவன் ரத்தாம்பரமும் கழுத்திலே பொற்சரப்பணியும் தரிக்கப்பட்டு இந்த ராஜ்யத்தில் 3ஆம் அதிபதியாக என்னுடன் இருப்பான். சேவகர்களே, விரைந்து செல்லுங்கள். இந்த எழுத்தை வாசித்து அதன் அர்த்தத்தை சொல்லக்கூடிய ஒருவனை உடனே அழைத்து வாருங்கள். நீ யூதாவிலிருந்து சிறைப்பிடித்து வந்த யூதரில் ஒருவனாகிய தானியேல் அல்லவா? பொருளை வெளிப்படுத்தவும் கருங்கலானவைகளை தெரிவிக்கவும் உன்னாலே கூடும் என்று உன்னை குறித்து கேள்விப்பட்டேன். இப்போதும் நீ இந்த எழுத்தை வாசிக்கவும் இதன் அர்த்தத்தை எனக்கு தெரிவிக்கவும் உன்னாலே கூடுமானால் நீ ரத்தாம்பரமும் கழுத்திலே பொற்சரப்பணியும் தரிக்கப்பட்டு ராஜ்யத்தில் 3ஆம் அதிபதியாக இருப்பாய். உம்முடைய வெகுமானங்கள் உம்மிடத்திலேயே இருக்கட்டும். உம்முடைய பரிசுகளை வேறொருவனுக்கு கொடு. இந்த எழுத்தை நான் ராஜாவுக்கு வாசித்து இதன் அர்த்தத்தை தெரிவிப்பேன். தானியேலே, சீக்கிரமாய் உனக்கு வெளிப்படுத்தப்பட்ட காரியத்தை எனக்கு சொல்லு. ராஜாவாகிய பெல்சாத்சாரே, நீ செய்த காரியம் என்ன? பரலோகத்தின் ஆண்டவருக்கு விரோதமாக உம்மை உயர்த்தினீர். அவருடைய ஆலயத்தின் பாத்திரங்களை உமக்கு முன்பாக கொண்டு வந்தார்கள். நீரும் உம்முடைய பிரபுக்களும் உம்முடைய மனைவிகளும் உம்முடைய வைப்பாட்டிகளும் அவைகளில் திராட்சரசம் குடித்தீர்கள். ஆமாம், செய்தேன். உண்மைதான். அதற்கென்ன? இதுவுமன்றி தம்முடைய கையில் உமது சுவாசத்தை வைத்திருக்கிறவரும் உமது வழிகளுக்கு எல்லாம் அதிகாரியுமாகிய தேவனை நீர் மகிமைப்படுத்தாமல் காணாமலும் கேளாமலும் உணராமலும் இருக்கிற வெள்ளியும் பொன்னும் வெண்கலமும் இரும்பும் மரமும் கல்லுமாகிய தேவர்களை புகழ்ந்தீர்கள். ஆமாம், புகழ்ந்தேன், இன்னும் புகழுவேன். அதற்காக என்ன செய்ய போகிறாய்? என்ன? பாபிலோனின் ராஜாவே, சுவற்றில் எழுதப்பட்ட எழுத்தின் அர்த்தத்தை கேட்டீர்களே. இதோ அதன் அர்த்தத்தை இப்பொழுது சொல்லுகிறேன், கேளுங்கள். கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறேன். மேலே சொல்லு, கேட்கிறேன். எழுதப்பட்ட எழுத்து என்னவென்றால் மெனி மெனி தெக்கேல் உபாசீம் என்பதே. இந்த வசனத்தின் அர்த்தமாவது, மெனே என்பதற்கு தேவன் உன் ராஜ்யத்தை மட்டிட்டு அதற்கு முடிவுண்டாக்கினார். தெக்கேல் என்பதற்கு நீ தராசிலே நிறுக்கப்பட்டு குறைய காணப்பட்டாய். பெரேஸ் என்பதற்கு உன் ராஜ்யம் பிரிக்கப்பட்டு மீதிற்கும் பெருசிற்கும் கொடுக்கப்பட்டது என்று அர்த்தமாம். தானியேலே, ராஜசபையிலே என்ன பிதற்றிக் கொண்டிருக்கிறாய் நீ? ராஜாவாகிய பெல்சாத்சாரே, இன்னும் தெளிவாக நன்கு விளங்கும்படி கூறுகிறேன், கவனித்து கேளுங்கள். தேவன் உம்முடைய ராஜ்யத்தை மாட்டிட்டு அதற்கு முடிவுண்டாக்கினார். பெல்சாத்சாராகிய நீர் தராசிலே நிறுக்கப்பட்டு குறைய காணப்பட்டாய். இதோ உம்முடைய ராஜ்யம் பிரிக்கப்பட்டு மீதிற்கும் பெருசிற்கும் கொடுக்கப்பட்டது என்பதே இதன் அர்த்தம். என்னுடைய ராஜ்யத்திற்கு முடிவா? என் தேசமாகிய இந்த மகா பாபிலோனை ஒருவன் பிடித்து பிரிக்கப் போகிறானா? தானியேலே, இதை சொல்ல என்ன தைரியம் உனக்கு? அந்த மேதியருக்கும் பெர்சியருக்கும் எங்கள் பாபிலோனின் தெருக்களில் கால் வைக்கும் துணிவு இருக்கிறதா என்ன? ராஜா வாழ்க. ராஜாவாகிய தங்களிடம் சொல்வதற்கு அவசரமான ஒரு செய்தி கொண்டு வந்திருக்கிறோம். என்ன செய்தி கொண்டு வந்தீர்கள்? கூறுங்கள் சபையில். ராஜா வாழ்க. மேதியா பெர்சியா தேசத்தின் படைகள் பாபிலோனை நெருங்கிக் கொண்டுள்ளன. இன்னும் சற்று நேரத்தில் அவைகள் இந்த மகா பாபிலோனின் தெருக்களில் நுழையும். இதை ராஜாவுக்கு அறிவிக்க விரைந்தோடி வந்தோம்.